ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் நம்பர் 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கோம். அது மட்டும் இல்லாத ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் எப்போமா காப்பிரைட் கொடுத்து இந்த வீடியோ தூக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவும் எனக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேலே எபிசோட்ஸ் போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கணுன்னா போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாகவும் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்திங்கன்னா இதுக்கப்புறம் போகிற எபிசோட்லாம் உங்களுக்கு ஓரளவு புரியும். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, போன எபிசோடில் எங்கன்னா இந்த சுபாஷா பொண்ணு ஓசனை கூட்டின்னு வந்திருப்பாள். அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அரைக்கிட்ட கேட்பா, ஓசன் உன்னால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, உன்னோட இது எங்களுக்கு தேவைப்படுது, உன்னோட சப்போர்ட் அப்படின்னு சொல்ல போது ஓசன் சொல்லுவான், என்னோட சப்போர்ட்டா, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா, செகண்ட் இயர் சேர்ந்தவங்க ஃபஸ்ட் இயர்கிட்ட சப்போர்ட் பண்ண சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் இதுக்கு எவ்வளோ அசிங்கம் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அரைக்கிட்ட சொல்ல, நீ ரொம்ப பேசுகிற ஓசன், பார்த்து பேசு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லப்போது சுபாஷா சொல்லுவான், ஆமாம் அவங்க சீனியர், நீ அவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை தரணும் ஓசன், அவங்கக்கிட்ட எப்படி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்வா ஓசன்கிட்ட. அப்போ ஓசன் ரிப்ளை பண்ண, நீ நடுவில் வராத, இது உனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லப்போது, சரி சுபாஷா கேள்வா, நீ என்ன பண்ணால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லப்போது, எனக்கு 3 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்ஸ் வேணும், அதுவும் ப்ரைவேட் கிளாஸ் பாயிண்ட்ஸ் வேணும், அது இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்போது, அப்போ தான் அரைக்கிட்ட சொல்லுவாள், இந்த ஸ்பெஷல் கிளாஸ் பாயிண்ட்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு யாரை வேணுமா நம்ம காப்பாற்ற முடியும், நம்ம கிளாஸ்லேருந்து வெளியே போகிறதுல சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லப்போது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை, என்னெல்லாம் இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்போது, இல்லை சப்போஸ் அந்த கிளாஸ் பாயிண்ட்ஸ் கூட சேர்றவங்க யார்கிட்டையாவது இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்கள் டீம் தோத்துருச்சுன்னா அப்போ நீ தான் வெளியே போவ, யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லப்போனால் அயனு கொஞ்சம் சொல்லுவான், இவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அயனு கொஞ்சம் தாட் இருக்கும், மைண்ட் தாட்டு. அரைக்கிட்ட கேட்பான், உனக்கு வேறு ஏதாவது டிமாண்ட் இருக்கா, யோசிச்சு சொல்லு, நாங்கள் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்ல போது அரைக்கிட்ட முஞ்சில் தண்ணி ஊற்றிடுவா. அப்போ அயனை கொஞ்சம் ஏன்டா இப்படி பண்ண கேட்க போது, இல்லை அயனை கொஞ்சம் நீ சைலண்ட்டாக அரைக்கிட்ட சொல்ல போது சுபாஷா ஓசனு அப்போ இவங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்க போது, சரி வேறு ஏதாவது டிமாண்ட் இருக்கா நீ சொல்லு, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இல்லை எனக்கு 5 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்ஸு, நீங்கள் ஏன் இப்போ அப்போ சுபாஷா சொல்லுவோம், நீ ஃபஸ்ட்டு 3 மில்லியன் தானே கேட்டேன், இப்போ 5 மில்லியன் கேட்குற போது டைம் ஏற டிமாண்ட் ஏறப்பா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓசன் ரிப்ளை பண்ணுவான் சுபாஷா கிட்ட. சரி இதெல்லாம் ரொம்ப அதிகம், இருந்தாலும் நாங்கள் இதை பற்றி யோசிக்கிறோம், 5 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லப்போது, அதுவும் ப்ரைவேட் பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லப்போது, ஓகே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அரைக்கிட்ட டென்ஷன் ஆகிடும். அவள் சொல்லுவாள், நீ இல்லைனாலும் எங்களால் இது பண்ண முடியும், நாங்கள் பார்த்து இப்போ எக்ஸாம் சொல்லப்போ நீ ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஓசன் அடிக்க போயிடுவாள். சுபாஷாவில் நீ அடிக்காத, ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்ல போது சூடை நடுவில் அரைக்கிட்ட அடி வாங்க போது, இவன் அடி வாங்குறது போது சூடோக்கும் இவனுக்கு சண்டை நடக்கும். அப்போ அரைக்கிட்ட சூடை பார்த்துன்னு சொல்ல போது சுபாஷா பாப்பா, ஓசன் பார்த்து நடந்துக்கோ, ஓசனை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல, அரைக்கிட்டா சீனியர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிட்ட இந்த சுபாஷா பொண்ணு சொல்லப்போது, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுறான், அவன் தான் இப்படி ரூடாக நடந்துக்கிறான்னு சொல்லப்போது, இங்கே சூடோக்கும் ஓசனுக்கும் ஒரு சைடு சண்டை போயிட்டு இருக்கும். என்னடா நீ என்னை அச்சிடலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்ல போட்டு, சூடோ நீ என்ன பெரிய ஆளா, உன்னெல்லாம் என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லப்போது அவனை தூக்கி சொல்லணுன்னே அப்போ அரைக்கிட்டா, இப்போ நீ தான் ஒழுங்காக எனக்கு 5 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்ஸ் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போது, இல்லை என்னால் அப்போல்லாம் பண்ண முடியாது, அப்போ நீ இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் நீ அனுபவிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு அரைக்கிட்டா ஓசன் பையன் அடிக்க வந்துடும். அப்போ அரைக்கிட்டா அடிக்கவே முடியாது, அரைக்கிட்டா தான் இவன் அடிப்பான், கண்ணுலாம் அண்டர்டேக்கர் மாதிரி போஸ்ட்லாம் போயிடுவான். அப்புறம் அடிக்க போது காலை பிடிச்சிடுவான், காலை பிடிச்சி தூக்கி போட்டுருவான். நீ என்ன ஒரு பொண்ணாக இருந்து நீ என்னை அடிக்க வர, உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடிக்க போவானா. அப்போ அயனை கொஞ்சம் வருவான், நீ பாரு தேவலாமல் அவன் மேலே கை வைக்காத அப்படின்னு சொல்ல போது, வந்துட்டார்ப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுப்பான். கத்தி எடுத்து இப்போ கொலை பண்ணலான்னு ஒரு ரேஞ்சுக்கு போயிடுவான். ஸோ அப்போ சுபாஷா சொல்ல, தேவையில்லாத பண்ணுற கத்திலாம் நீ எதுக்கு எடுக்கிற, நீ எதுக்கு நடுவில் வர, நீ எதுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ நடுவுலேயே வராத, இது எனக்கும் அவங்களுக்குமான விஷயம் சொல்ல போது அயனை கொஞ்சம் சொல்ல போது அவளை கீழே தள்ளிடுவான். கீழே தள்ளிட்டு அயனை கொஞ்சம் குத்த போவானா. ஸோ அவனும் கத்தி எடுத்து குத்துறான். அயனை கொஞ்சம் வெறும் கையிலே தடுப்பான். இங்கே பாரு, இது என்னோடய கத்தி தானே, எனக்கு தெரியும், இது அன்றைக்கி நாங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது, இது எப்படி கண்டுபிடிச்சேன், இதில் ஃபஸ்ட் இயர் எல்லோரும் என்ன சேர்ந்துருக்கீங்க, எனவே இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பணும், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லை உங்கள் பிளான் எல்லாமே எனக்கு தெரியும், ஃபஸ்ட் இயரில் எத்தனை பேர் மொத்தம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது அன்றைக்கி நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின கத்தி தானே, அது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லை அந்த இச்சிகா பொண்ணு அவ்வளோ உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்ல போது, அப்போ சூடோ ரியாக்ஷனே மாறிடும் மூஞ்சில், இவன் எப்படி கண்டுபிடிச்சான், நீ எப்படி கண்டுபிடிச்ச இதெல்லாம் அப்படின்னு சொல்ல போது, இது இன்னும் பெரிய விஷயம் இல்லை, நான் என் இச்சிக்கா வாலண்டியராக பேச போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல போது அரைக்கிட்ட, அப்படியா, ஆமாம் நான் அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஏர் பேண்ட் எடுக்க வந்தா அன்றைக்கி ஒரு நாள், நான் ரூமில் இருக்க போது ஏர் பேண்ட் எடுக்க போது தான் அந்த கத்தி எத்தனை போயிருப்பா ரூமில் சொல்ல போது, அப்போ நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சியா,
அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் கத்தியை வச்சு நீ யாரையாவது கொலை பண்ணிட்டு என்னை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பலான்னு பிளான் போட்டிருக்க. அப்போ வந்து இச்சிகாவோட கைரேகைலாம் அழிச்சிட்ட தானே அதுலேருந்து அப்படி சொல்லும்போது, ஆமாம், ஆனால் என் கைரேகவும் இருக்காது, அதை யோசிச்சு பார்த்தியா? நீ அதை அழிக்க போதே நீ ஒரு பெரிய லூஸ் மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டே, இப்போ தெரியுதா நீ ஒரு பிரெயின்லெஸ்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், சரி ஓகே நீ கண்டுபிடிச்சிட்டப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனும் போயிடுவான். அவனை போனோடனே அடுத்த சீனே வந்து சுபாஷா அப்புறம் வந்து அரக்கிட்டா வந்து கை கொத்துப்பாங்க. ஓகே அப்படின்னு எக்ஸாம்லாம் நடந்து எல்லோரும் வந்து நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. முக்கியமாக அயனோ கோஜி மேக்ஸில் சென்டமே அடிச்சிருப்பான். ஈவன் அரக்கிட்டா 87 எடுத்திருப்பான். இப்போ வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சீனை காமிப்பாங்க. சுபாஷா ஆல்ரெடி இந்த பிளானெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இவ்வளோ ஃபஸ்ட் இயரை சேர்ந்தவங்க தானே, அது மட்டும் சொல்லுவா. யாரும் 6 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்ஸை வந்து தரேன்னு இருக்காங்க, அதுக்காக தான் ஓசன் இப்படி பண்ணலாம் சொல்ல போது, ஆமாம் இதை நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அயனோ கோஜி. அப்படியே அடுத்த சீன் காட்டினீங்கன்னா கிளாஸ் டீச்சர் வந்து அயனோ கோஜி ஒன்று சேர்மேன் பார்க்கணும்னு சொல்ல போது, சேர்மேனை போய் அயனோ கோஜி பார்ப்போமா, சொல்லுங்கள் சேர்மேன் என்னை கூப்பிட்டீங்களா சொல்ல போது, ஆமாம் நீ அந்த கிளாஸ் ரூம் அந்த 2 ஒயிட் ரூமை சேர்ந்து பசங்களை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல போது, இல்லை நான் அவனை கண்டுபிடிக்கல. ஓகே அவங்க பெஸ்ட்டாக தான் வேலை பார்க்குறாங்க, அவங்க 2 பேரும் என் பேச்சை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, நீ தான் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல போது, ஓகே சீன், ஓகே டீச்சர், ஓகே சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடும். கிளம்புறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். டாட்டா.